அனைவருக்கும் வணக்கம். இது நிமிட கதைகள் நேரம். கதையின் தலைப்பு கண்ணாடி ஆயுதம். பெரும் படையே வந்தாலும் அறிவுடையவர்கள் எப்படி தற்காத்து கொள்கிறார்கள் என்பதே இக்கதையின் சுருக்கம். கதையை முழுசாக கேட்போமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது நிமிட கதைகள் நேரம். கிமு 213ஆம் ஆண்டு ரோமானியர் இத்தாலியை வென்றனர். தென்பகுதியில் இருந்த சிசிலி தீவு மட்டும் கைப்பற்றப்படவில்லை. சிசிலி தீவில் இருந்ததோ எண்ணிக்கையில் மிக குறைந்த பலவீனமான சிறிய படை. எனவே அதை வெல்வது மிக எளிது. ரோமானியர்கள் நமது படையின் கால் தூசிக்கு கூட காணாது இந்த சிசிலி படைகள் என்று மிகவும் ஏளனமாக எண்ணிக்கொண்டனர். எனினும் பெரும் படையை திரட்டி 17 கப்பல்களுடன் சிசிலி தீவை நோக்கி படையெடுத்து வந்தனர். சிசிலி தீவில் உள்ள மன்னர் முதல் மக்கள் வரை அனைவரும் அஞ்சு நடுங்கினார்கள். மிகவே கலங்கிப்போன அவர்கள் பலவாறு யோசித்தார்கள். அதாவது, நாம் எப்படி எதிர்த்து போரிட முடியும்? போரிட்டால் நம்மில் ஒருவர் கூட உயிர் பிழைக்க முடியாது. எனவே சரணடைந்து விடலாமா என்றெல்லாம் பலவாறாக சிந்தித்து கொண்டிருந்தனர். அப்போது மன்னர், அவசரப்பட வேண்டாம், நாம் ஆர்க்கிமிடிஸிடம் ஆலோசனை கேட்கலாம் என்றார். அதன்படி மன்னர் ஆர்க்கிமிடிஸை சந்திக்கச் சென்றார். ஆர்க்கிமிடிஸ் சிசிலியை சேர்ந்த ஒரு அறிவியல் மாமேதை. அவரை சந்தித்த மன்னர், உங்களிடம் உதவி கேட்கவே வந்துள்ளேன். ரோமானியர்கள் 17 கப்பல்களில் நம்மை தாக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார். இதை கேட்ட அறிவியல் மேதை என்ன செய்வது என்று சிந்திக்கலானார். முதலில் அந்த கப்பல்களை பார்ப்போம் என்று எண்ணிய அந்த மாமேதை கடற்கரைக்கு சென்று வீரர்கள் நிறைந்த கப்பல்கள் சற்று தொலைவில் இருப்பதை பார்த்தார். நண்பகல் நேரம், வெயில் நெருப்பாய் கொளுத்தியது. ஆகா, அந்த அறிவியல் மாமேதைக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. அவர் மன்னரிடம் சென்று, அரசே, எனக்கு நிறைய கண்ணாடிகள் தேவை. கண்ணாடிகளை கொண்டு அந்த முழு படையையும் அழித்து விடலாம் என்றார். மன்னர் சரி என்று ஒப்புக்கொள்ள மக்கள் ஏராளமான கண்ணாடிகளை கொண்டு வந்தனர். அந்த அறிவியல் மேதை அந்த கண்ணாடிகளை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய குழியாடியாக தயாரித்தார். இந்த பெரிய குழியாடியை சூரியனை நோக்கி திருப்புவோம். ஆடியின் வழியே வரும் கதிர்களை கப்பல் மேல் விழச் செய்வோம் என்றார். அந்த பெரிய ஆடி சூரிய கதிர்களை கப்பல் மேல் விழச் செய்தது. அதிக வெப்பத்தால் கப்பல்கள் தீப்பற்றி எரிந்தன. கப்பலில் இருந்த வீரர்கள் என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்வதற்கு முன் அனைத்து கப்பல்களையும் தீப்பிடிக்கச் செய்தார். சிசிலி மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றியை கொண்டாடினார்கள். மன்னர் அந்த அறிவியல் மேதையிடம், நம் நாட்டை காப்பாற்றிவிட்டீர்கள். படை பலத்தை விட அறிவுத்திறன் உயர்வானது என்பதை நிரூபித்து விட்டீர்கள் என்று மனமாற பாராட்டி நன்றியை தெரிவித்தார். படைபலத்தை விட அறிவுத்திறன் உயர்வானது என்னும் இக்கருத்தை வள்ளுவர் தனது குறளில் அழகாக விளக்கியுள்ளார். பொருட்பால் பிரிவில் 421வது குறள் அறிவுடைமை என்னும் அதிகாரத்தில் முதல் குறளாக, அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளளிக்கல் ஆக அரண். அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளளிக்கல் ஆக அரண். அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவி ஆவதோடு பகைவராலும் உள்புகுந்து அழிக்க முடியாத பாதுகாப்பு அரணாக காக்கும் என்று கூறியுள்ளார். இதையே நம் முன்னோர்கள் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று சொல்லி வைத்தனர். ஆம் அன்பு நட்புகளே, நாமும் புத்தியை தீட்டுவோமா? கதை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. தொடர்ந்து குரலோடு சேர்ந்த கதைகளை கேட்க நிமிட கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.